அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கும் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கும் உங்களை நீங்கள் முழு முயற்சியோட தயார்படுத்திட்டு இருப்பீங்க. நம்ம நடப்பு நிகழ்வுகள் வகுப்புகளை பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் வகுப்புல 2023 நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகளையும் 2024 நடந்த மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளையும் ஒரே தொகுப்பாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காவலர் தேர்வில் எப்படி நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொதறிவு வினாக்கள் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? அப்போ முதல் வீடியோவை பார்க்காதவங்க போய் அதை பார்த்துட்டு இந்த 2வது வீடியோவை பாருங்க. சரிங்களா? இப்போ இந்த 2வது வகுப்புல நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, நம்ம போலீஸ் எக்ஸாம் சிலபஸில் மிக முக்கியமான தலைப்பு. அப்போ விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு போட்டிகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுடன் தொடர்புடைய விளையாட்டு போட்டிகள். சரிங்களா? இதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாக நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்ததான் சமீப காலத்தில் அறிவியலுடைய வளர்ச்சி, அப்போ அறிவியல் கண்டுபிடிப்புகள், இதை முக்கியமான ஒரு தலைப்பாக நம்ம பார்ப்போம். அப்போ அடுத்தடுத்த வகுப்புகள் எல்லாமே முக்கியமான தலைப்புகள் ஓரியன்டாக உங்களுக்கு போவோம். அப்போ இந்த தலைப்புகளை எல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேர்வு இருக்கும். ஒவ்வொரு முக்கியமான தலைப்புல இருந்தும் மிக முக்கியமான ஒரு 60 கேள்விகள். சரிங்களா? இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்தியாவுடைய மிக முக்கியமான விளையாட்டு, உலக அளவில் நடந்த மிக முக்கியமான விளையாட்டு போட்டிகள், அப்போ விளையாட்டு வீரர்கள், அப்போ அவங்க வாங்கின மிக முக்கியமான பதக்கங்கள், சரிங்களா, அவங்களுக்கு கொடுத்த மிக முக்கியமான விருதுகள், இதெல்லாம் நம்ம தேர்வு நோக்கில் பார்க்குறோன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், அந்த தலைப்பில் என்னென்ன விஷயங்கள் இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ 2024 பாரிஸில் ஒலிம்பிக் போட்டியும் பாரா ஒலிம்பிக்கும் நடக்குது. அப்போ 2024 நடந்த அந்த போட்டிக்கு அப்புறம் 2025 நடக்கலை. ஏன்னா ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் இந்த பாரா ஒலிம்பிக் அப்படின்றது அதாவது பாரா ஒலிம்பிக் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகள்ன்றது நடக்கும். அப்போ 24 நடந்த அந்த போட்டியிலிருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம். அதுலேயும் பாரா ஒலிம்பிக்ல இருந்து தான் உங்களுக்கு முக்கியமாக கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? அடுத்தது உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை பெற்றார் டி குகேஷ் அப்படின்றவர் பெறார். இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளாக பார்க்குறோம். இப்போ இதுதான் உங்களுக்கு கொஸ்டினாக இருக்க போகுது. சரிங்களா? யூனிக்காக நம்ம இதுதான் கொஸ்டினாக இருக்க போகுதுன்றதை நம்ம முடிவு பண்ணிட முடியும். இப்போ இந்த வகுப்புகளை பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு எதுலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அப்படியே நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த வகுப்புகள் ட்ராவல் ஆக போகுது. கூடவே பயணிங்க. இந்த வகுப்புகளில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நோட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணுங்கள். இந்த வகுப்பை ஒரு டைம் நீங்கள் பார்க்குறீங்க, அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நிமிஷம் இந்த வகுப்பை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொடுத்துருக்க இந்த நோட்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு 1/2 hour நம்ம கொடுக்குற டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக போயிட்டு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணலாம். நிச்சயமாக கேள்விகள் இதை தாண்டி உங்களுக்கு வராது. சரிங்களா? நம்ம போலீஸ் எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விளையாட்டு போட்டிகள், இப்போ உலக அளவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விளையாட்டு போட்டிகள், நம்ம கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விருதுகள், இதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன புரிதலோடு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்தியாவில் வழங்கக்கூடிய மிக முக்கியமான விளையாட்டு விருது அப்படின்னு சொல்லும்போது கேல் ரத்னா விருதை நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? 1992 வரைக்கும் அர்ஜுனா விருது அப்படின்றது தான் இந்தியாவில் விளையாட்டு துறைக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருதாக இருந்துச்சு. 1992க்கு அப்புறம் கேல் ரத்னா விருது அப்படின்றத கொடுக்குறாங்க. இந்த கேல் ரத்னா விருதை ஃபர்ஸ்ட் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரில் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் தியான் சந்த் அப்படின்னு சொல்லி, சரிங்களா, ஹாக்கியோடைய கேப்டன், அவருடைய பேரில் கொடுக்குறாங்க. மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருதுன்னு சொல்லி 1992 ஆரம்பித்த அந்த கேல் ரத்னா விருதுக்கு பெயர் மாற்றம் அப்படின்றது இடையில செய்யறாங்க. சரிங்களா? இந்த கேல் ரத்னா விருதை முதல்ல பெற்றவர் யார் அப்படின்னா விஸ்வநாத் ஆனந்த் தான் முதல்ல பெறார். தற்பொழுது 2025 ஒரு 4 பேருக்கு இந்த கேல் ரத்னா விருதை கொடுத்துருக்காங்க. அப்போ கேல் ரத்னா விருதுன்றது தான் விளையாட்டுத்துறைக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ மிக முக்கியமான விருதுகளை எல்லாம் கொடுப்பவர் யாரு? இந்திய நாட்டுடைய தலைவர், குடியரசுத் தலைவர் தான் மிக முக்கியமான விருதுகள்லாம் கொடுக்குறாரு. பாரத ரத்னா விருதாக இருக்கட்டும், பத்ம விருதுகளாக இருக்கட்டும், கேல் ரத்னா விருதாக இருக்கட்டும், அர்ஜுனா விருது பார்க்குறோம் இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக உயரிய விருதுகள் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அதில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருதுகளை கொடுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான் கொடுப்பார். சரிங்களா? இந்த ஒரு ஐடியாவோட பாருங்க. அப்போ பாருங்க, கேல் ரத்னா விருதுன்றது விளையாட்டுத்துறைக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருது. இது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சரிங்களா? விளையாட்டுத்துறையில் ஆக சிறந்த விஷயங்களை செஞ்சவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. அப்போ மேஜர் தியான் சந்த் அப்படின்னு சொல்லி அவருடைய பேரில் இந்த விருது கொடுக்குறாங்க. இவர் ஹாக்கியோடைய வீரராக இருந்தவர், ஹாக்கி விளையாட்டு வீரராக இருந்தவர். அப்போ இந்த கேல் ரத்னா விருதுன்றது 2025 ஒரு 4 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அது யாரு, அவங்க எந்த துறையுடன் தொடர்புடையவங்க, இதான் உங்களுக்கு கொஸ்டினாக இருக்க போது. பாருங்க, டி குகேஷுக்கு கொடுக்குறாங்க. இவர் தான் சமீபத்தில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை பெற்றவர். சரிங்களா? அப்போ உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை பெற்ற மிக இளம் வயது வீரர் யாருன்னா இந்த டி குகேஷ் தான்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனு பாக்கருக்கு கொடுக்குறாங்க. யார் இந்த மனு பாக்கர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த ஒலிம்பிக் போட்டியில் ஒரே போட்டியில் 2 பதக்கங்களை வென்றவர் அப்படின்னு சொல்லி சாதனை படைத்தவர் தான் அந்த மனு பாக்கர். அவருக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த கேல் ரத்னா விருது. அடுத்ததாக ஹர்மன் பிரீத் சிங்குக்கு கொடுக்குறாங்க. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் ஹாக்கி வந்து வெண்கல பதக்கத்தை வெல்லுது. அந்த ஹாக்கி டீமுடைய கேப்டனாக இருந்தவங்க தான் இந்த ஹர்மன் பிரீத் சிங் அப்படின்றவங்க. அப்போ இவங்களுக்கு வந்து கேல் ரத்னா விருது கொடுக்குறாங்க. அடுத்ததாக பிரவீன்குமாருக்கு கொடுக்குறாங்க. யார் இந்த பிரவீன்குமார் அப்படின்னா பாரிஸில் பாரா ஒலிம்பிக் நடக்குது. அந்த பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் பிரிவில் தங்கம் வெல்றாரு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேல் ரத்னா விருது கொடுக்குறாங்க. அப்போ 2025 4 நபர்களுக்கு கேல் ரத்னா விருது கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 நபர்கள் யார் அப்படின்றது தான் உங்களுக்கு கொஸ்டினாக இருக்க போது. இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. உங்களுக்கு இந்த தலைப்பிலிருந்து கேள்விகள்னு சொல்லும்போது பாரிஸ் ஒலிம்பிக் சரிங்களா, பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டி, அடுத்ததாக பாரா ஒலிம்பிக் போட்டி, இதான் உங்களுக்கு கொஸ்டினாக இருக்க போகுது சரிங்களா. அடுத்து கேல் ரத்னா விருது பெற்றவங்க, அடுத்து அர்ஜுனா விருது பெற்றவங்க, இதான் உங்களுக்கு கேள்வியாக இருக்க போகுது. அர்ஜுனா விருதுனா என்னன்னா இதுவும் விளையாட்டுத்துறைக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருது. நம்ம சொன்னோம் 1992க்கு முன்னாடி வரைக்கும் விளையாட்டுத்துறைக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருதுனா இதுதான். தற்பொழுது இது விளையாட்டுத்துறைக்கு வழங்கக்கூடிய 2வது உயரிய விருது அர்ஜுனா விருது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் கொடுக்குறாரு. இந்த விருது முதல்ல 1961 வழங்கப்படுது சரிங்களா. அந்த அர்ஜுனா விருதை பெற்ற முதல் பெண் வீராங்கனை யாருன்னா மீனா ஷா அப்படின்றவங்க தான் இந்த விருதை வந்து முதல்ல பெறாங்க. அப்போ பாருங்க, இந்த விருது 2025 மொத்தம் 32 பேருக்கு கொடுக்குறாங்க சரிங்களா. மொத்தம் 32 பேருக்கு கொடுக்குறாங்க. இந்த 32 பேர்ல அதிகபட்சமான வீரர்கள் எல்லாமே பாரா ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டவங்க தான். பாரா ஒலிம்பிக்கில் கலந்து பதக்கம் பெற்றவர்களுக்கு தான் இந்த விருதை கொடுக்குறாங்க. அப்போ பாருங்க முக்கியத்துவம் எங்கே போகுது, பாரா ஒலிம்பிக்கு போகுது. ஏன்னா பாரா ஒலிம்பிக்கில் அதிகமான பதக்கத்தை வந்து இந்தியா வாங்குது. அதை வந்து சிறப்பிக்கும் வகையில் தான் அர்ஜுனா விருது கொடுத்த 32 பேர்ல அதிகபட்சமான வீரர்கள் யார் அப்படின்னா இந்த பாரா ஒலிம்பிக்ல கலந்துக்கிட்டவங்க தான் சரிங்களா. அப்ப பாருங்க, இந்த விருதை பெற்ற 32 பேர்ல 3 பேர் நம்ம தமிழகத்தை சார்ந்தவங்க. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்மணிகள் சரிங்களா, பெண்மணிகள். அப்ப இதை வந்து நம்ம கொஸ்டின் ஏரியாவை பார்க்கலாம். அவங்க யாருன்னு பார்த்துக்குங்க. துளசிமதி முருகேசன், அவங்க எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க, பாரா பேட்மிண்டன் சரிங்களா. அடுத்ததா நித்யஸ்ரீ சுமதி சிவன், அவங்களும் பாரா பேட்மிண்டன். அடுத்து மனிஷா ராமதாஸ், அவங்களும் பாரா பேட்மிண்டன் சரிங்களா. இதை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்த முக்கியமானவங்க யார் யார் எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்கன்னு பார்த்துங்க. அடுத்ததாக பாருங்க, விளையாட்டு வீரர்களுக்கு மிக முக்கியமான விருதை வந்து கொடுக்குறாங்க. மிக உயரிய விருதுன்னு சொல்லி கேல் ரத்னா விருதை பார்த்தோம். அடுத்து 2வது உயரிய விருதுன்னு சொல்லி அர்ஜுனா விருதை பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது விளையாட்டு வீரர்களை பயிற்றுவிக்கக்கூடிய பயிற்றுனருக்கு கொடுக்கக்கூடிய விருது, அதான் துரோணாச்சாரியார் விருதுன்னு சொல்கிறோம். துரோணாச்சாரியார் விருது அப்படின்றது யாருக்கு கொடுக்கப்படுது, விளையாட்டு வீரர்களை பயிற்றுவிக்கக்கூடிய சிறந்த பயிற்றுனருக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் துரோணாச்சாரியார் விருது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஒரு 3 பேருக்கு கொடுக்குறாங்க. அது யார் அப்படின்றத பார்த்து வச்சுங்க சரிங்களா. சுபாஷ் ராணா பாரா அப்படின்றவங்களுக்கும், திபாலி தேஷ் பாண்டே அப்படின்றவங்களுக்கும், சந்தீப் சாங்வான் அப்படின்றவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ யார் அப்படின்றத பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் கொடுக்குறோம் சரிங்களா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டி சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாக நம்ம பார்க்குறோம். இதில் மிக முக்கியமான கேள்விகள் என்னவோ அதை மட்டும் நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு ஹைலைட்டாக சொல்லிடுறேன். மற்றதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கங்க சரிங்களா. இந்த பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது 2024 நடந்துச்சு சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கழித்து தான் நடக்கும் இல்லையா. 4 வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் இந்த ஒலிம்பிக் போட்டி அப்படின்றது நடக்கும் சரிங்களா. இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்கள் பெற்றது அப்படின்றது உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். இந்தியாவின் சார்பாக சரிங்களா ஒரு 117 வீரர்கள் பங்கேற்று இருப்பார்கள். அது வந்து உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். இந்த ஒலிம்பிக் போட்டியில் எத்தனை நாடுகள் வந்து கலந்துக்குச்சு, ஒரு 206 நாடுகள் கலந்துருக்கும். அந்த 206 நாடுகளில் வழக்கமாக ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய நாடுகளில் ஒரு 2 நாடுகளுக்கு தடை விதிச்சிருப்பாங்க சரிங்களா. ரஷ்யாவுக்கும் பெலாரஸுக்கும் தடை விதிச்சிருப்பாங்க. ஏன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே படையெடுத்தது இல்லையா, அதை கண்டிக்கிற வகையிலையும் ரஷ்யாவுக்கு பெலாரஸ் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கும். அதை கண்டிக்கிற வகையில் அந்த 2 நாட்டையும் தடை விதித்து நீங்கள் வந்து இந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அப்போ இந்த பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்ற நாடு எதுன்னு கேட்பாங்க, அமெரிக்கா. அப்போ 2ஆம் இடம் பெற்றது எதுன்னு கேட்பாங்க, சீனா. 3வது இடம் பெற்றது எதுன்னு கேட்பாங்க, ஜப்பான். நம்ம இந்தியா எத்தனாவது இடம் பெற்றிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க, 71வது இடம் இந்தியா பெற்றிருக்கும். அப்போ இந்த பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டின்னு சொல்லும்போது இதுதான் நம்ம கேள்விகளாக பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டி அப்படின்னு சொல்லும்போது 2024 ஒலிம்பிக் போட்டி நடக்குது. இதில் கலந்து கொண்ட நாடுகள்னு சொல்லும்போது ஒரு 206 நாடுகள். நம்ம இந்தியாவிலிருந்து ஒரு 117 வீரர்கள் கலந்துப்பாங்க. அப்போ நம்ம தமிழகத்தை சார்ந்த வீரர்கள் ஒரு 12 பேர் இதில் கலந்துப்பாங்க சரிங்களா. அப்போ இதெல்லாம் நம்ம கேள்விகளாக பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த ஐடியாவோட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள்.
பாருங்க, ஒலிம்பிக் போட்டி அப்படின்றது 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக் கொடியில 5 வளையங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சும்மா தெரிஞ்சு வச்சுக்கங்க, ரீட் பண்ணிக்கங்க. அடுத்ததா பாருங்க, 2020 நடக்க வேண்டிய ஒலிம்பிக் போட்டி 2021 நடக்குது. காரணம் கொரோனா. கொரோனா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனால தான் அப்படி நடக்குது. 2024 ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் நகரத்துல நடக்குது. இது பிரான்ஸ் நாட்டுல இருக்கு. இப்போ பிரான்ஸோடைய அதிபர் பேர் வந்து இமானுவேல் மெக்ரான். அப்போ இப்போ வந்து எலெக்ஷன் நடந்து அவர் வந்து பதவியில இருந்து போயிட்டார். ஆனால் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்போ நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது இமானுவேல் மெக்ரான் தான். சரிங்களா? அடுத்ததா பாருங்க, அடுத்த ஒலிம்பிக் போட்டி 2028 நடக்க போகுது. அது எங்க நடக்க போகுதுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல நடக்க போகுது. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற நகரம் எந்த நாட்டுல இருக்குன்னா தென் அமெரிக்க நாட்டுல இருக்கு. தென் அமெரிக்க நாட்டுல இருக்கு. அப்ப அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததான் ஒலிம்பிக் போட்டி நடக்க போகுது. அடுத்ததா பாருங்க, இது வரைக்கும் இந்தியா 10 தங்க பதக்கங்களை பெற்றிருக்கு. அந்த 10 தங்க பதக்கங்கள்ல 8 தங்க பதக்கம் அப்படின்றது ஹாக்கி போட்டியில தான் பெற்றிருக்கு. அப்ப இந்தியாவில் மிக சிறந்த ஒரு விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி தான். இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு என்ன தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு தங்கப்பதக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிதல் நீரஜ் சோப்ரா பெற்றிருப்பார். அதனால தான் அவர் வந்து இந்தியாவுடைய தங்க மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீரஜ் சோப்ரா பெற்றிருப்பார். அடுத்ததாக பாருங்க, இதெல்லாம் சும்மா நீங்கள் ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2024 இந்தியா சார்பாக ஒரு 117 வீரர்கள் கலந்துக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரீட் அவுட் பண்ணிக்கங்க. இந்தியாவுடைய தங்க மகன் நீரஜ் சோப்ரா. 2020 நடந்த ஒலிம்பிக் போட்டியில், டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வென்றார். அப்ப இந்தியாவின் சார்பாக இந்த பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டு முதல் பதக்கத்தை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மானு பாக்கர் அப்படின்றவங்க தான். இந்த மானு பாக்கர் அப்படின்றவங்க இந்த ஒலிம்பிக் போட்டியிலேயே 2 பதக்கங்களை பெற்றிருப்பாங்க. அப்போ ஒரே போட்டியில் 2 பதக்கங்களை பெற்ற வீரர் அப்படின்னு சொல்லி இவங்களை சொல்கிறான். ஒரே ஒலிம்பிக்கில் பல பதக்கங்களை பெற்றவர் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து புகழ்ந்து சொல்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்கள், இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 206 நாடுகள் பங்கேற்றது. சரிங்களா? இப்போ பதக்கப்பட்டியல் நம்ம சொன்னோம் இல்லையா? பதக்கப்பட்டியலில் முதல்ல இருக்கக்கூடிய நாடு எதுனா அமெரிக்கா, இரண்டாவதாக இருக்கக்கூடிய நாடு எதுனா சீனா, மூணாவதாக இருக்கக்கூடிய நாடு ஜப்பான். நம்ம இந்தியா 6 பதக்கங்களுடன் 71வது இடத்துல இருக்கு. 71வது ரேங்க். சரிங்களா? அப்ப பாருங்க, நம்ம இந்தியா பெற்ற பதக்கங்கள்லாம் பாருங்க, வெள்ளி, வெண்கலம், வெண்கலம். சரிங்களா? இப்போ 6 பதக்கங்களும் எந்த விளையாட்டுல இருந்து பெற்றிருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? மனு பாக்கர் அப்படின்றவங்க 2 வெண்கல பதக்கங்களை பெற்றிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கங்க. அடுத்ததான் அந்த IOA அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இதை தெரிஞ்சுக்கங்க. பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் நம்ம இந்தியாவுடைய ஹாக்கி டீம் அப்படின்றது வெண்கல பதக்கத்தை பெறுது இல்லையா? அந்த வெண்கல பதக்கத்தை பெற்ற ஹாக்கி டீமுடைய கோல் கீப்பர் யாருன்னா ஸ்ரீஜேஸ் அப்படின்றவர் தான். இந்த ஸ்ரீஜேஸை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இவர் ஏன்னா சமீபத்தில் ஓய்வை வந்து அறிவிச்சிருப்பார். அடுத்ததா வினேஷ் போகத்னா யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த வினேஷ் போகத் அப்படின்றவர் யாருன்னா நிறைய நாள் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்ட ஒரு பேர் தான் இந்த வினேஷ் போகத் அப்படின்ற பேர். அது மட்டும் இல்லாமல் இணையதளத்தில் அதிகமாக தேடப்பட்டவர் இந்த வினேஷ் போகத் அப்படின்றவர் தான். யார் இந்த வினேஷ் போகத் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடினாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சர்வதேச போட்டியில் உலகத்துடைய நம்பர் 1 மல்யுத்த வீராங்கனையாக இருக்கக்கூடிய யூ சுசாகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீராங்கனையை வீழ்த்திய பெருமை அப்படின்றது இவங்களுக்கு இருக்குது. இவர் வந்து தோற்கடிச்சாலுமே சரிங்களா, இவரை வந்து தகுதி நீக்கம் செஞ்சிடறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த வினேஷ் போகத் அப்படின்னு சொல்லக்கூடியவரே உலகின் நம்பர் 1 வீராங்கனையான யூ சுசாகியை வந்து தோற்கடிச்சாலும் இவர் வந்து தகுதி நீக்கம் செஞ்சிடறாங்க. அதனால இதை வந்து எக்ஸாம் பாயிண்டோட தெரிஞ்சுங்க. இந்த வினேஷ் போகத் என்றவர் எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? மல்யுத்த வீராங்கனை. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்ததாக பாருங்க, இந்த பாரிஸ் ஒலிம்பிக் 2024 எந்த 2 நாடுகள் தடை விதிக்கப்பட்டதுன்னா ரஷ்யாவுக்கும் பெலாரஸுக்கும் தடை விதிக்கப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் பாரிஸில் வந்து ஒலிம்பிக் போட்டி நடக்குது. சரிங்களா? 1900 மற்றும் 1924 இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் 2024 தான் கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு தான் இந்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி நடக்குது. அந்த விஷயத்தை போற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக களத்தில் வீரர்களுடைய எண்ணிக்கையில் சம அளவு ஆண்கள் எவ்வளவு இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு பெண்களை வந்து இறக்குறாங்க.
அப்போ பாலின சமத்துவம் பெற்ற ஒரு போட்டி அப்படின்னு சொல்லி இதை பார்க்குறோம். இப்போ பாருங்க, முதல் பாலின சமத்துவ போட்டின்னு சொல்லி இந்த ஒலிம்பிக் போட்டியை சொல்றாங்க. யார் சொல்றாங்க? இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து சொல்லுது. சரிங்களா? ஐஓசி அப்படின்றவங்க சொல்றாங்க. இப்போ பாருங்க, ஈஃபில் டவர், செயின் ஆறு, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பாரிஸ் அப்படின்ற நகரத்தில் தான் இருக்குது. சரிங்களா? பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் அப்படின்ற நகரத்தில் தான் இந்த ஈஃபில் டவரும் செயின் ஆறும் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ இந்தியா வந்து முதல்ல எப்போ வந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டுச்சு, இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சும்மா ஒரு பொது அறிவுக்காக தெரிஞ்சுங்க. இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா, இந்த ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்கும்போது இவங்களை பற்றி நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு. அதனால் இவங்க 2 பேரை பற்றி நம்ம கொடுத்துருக்குறோம். தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கங்க, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. அடுத்து ஒலிம்பிக் போட்டியில் தமிழக வீரர்கள் 12 பேர் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய பேர் கொடுத்துருக்குறோம், அவங்க என்ன விளையாட்டு கூட தொடர்புடையவங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இதில் நீங்கள் முக்கியமான விளையாட்டு வீரர்கள் யார் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா, இந்த ஜெஸ்வின் ஆல்டரின் அப்படின்றவங்கள தெரிஞ்சுக்கங்க. இந்த ஜெஸ்வின் ஆல்டரின் அப்படின்றவர் எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவர்னா நீளம் தாண்டுதல். அடுத்தா சரத் கமல். சரிங்களா? சரத் கமல் அப்படின்றவங்க யார் அப்படின்னா டேபிள் டென்னிஸ் வீரர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அடுத்து பிருத்திவிராஜ் தொண்டைமான் அப்படின்றவர் ஒரு துப்பாக்கி சுடுதல் வீரர் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். பெருசாக மற்றவங்களாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. சரிங்களா? ஆனால் அந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, விளையாட்டு வீரர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய விளையாட்டுன்னு சொல்லி பொறுத்துகையில் கூட கேட்கலாம், ஆனால் பொருந்தா இணையில் கூட கேட்கலாம். பார்த்துக்குங்க. அடுத்தது நம்மளுடைய இந்தியாவுடைய ஒலிம்பிக் வரலாற்றில் ஹாக்கியில் தான் நம்ம அதிகமாக தங்கம் வந்து வெல்றோம். சரிங்களா? தங்கம். அப்போ 10 முறை இந்தியா வந்து தங்கம் வென்றிருக்கிறது. சரிங்களா? 10 தங்கங்களை வந்து வென்றிருக்கிறது. அதில் 8 தங்கம் ஹாக்கியில் தான் வாங்கியிருக்கோம். சரிங்களா? அப்போ பாருங்க, தற்போது ஹாக்கி அணியோடைய கேப்டன் யார் அப்படின்னா ஹர்மன் பிரீத் சிங் அப்படின்றவங்க தான். தெரிஞ்சுங்க. கோல் கீப்பர் யார்? ஸ்ரீஜேஸ் அப்படின்றவர் ஹாக்கியோடைய புகழ்பெற்ற ஒரு கோல் கீப்பராக இருந்தவர். அவர் வந்து ஓய்வை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ பாருங்க, இந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டுகள் தொடர்பான மிக முக்கியமான கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, கால்பந்து வரலாற்றில் அதிக கோப்பைகளை வென்ற வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார் அப்படின்னா லியோனஸ் மெஸ்ஸி. லியோனஸ் மெஸ்ஸி அப்படின்றவங்க தான் கால்பந்து வரலாற்றில் அதிகமான கோப்பைகளை பெற்றவர். அடுத்ததாக பாருங்க, ஐசிசி கிரிக்கெட் உலக கோப்பை 2023 இந்தியாவில் நடைபெற்றது. இதில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. 2023 நடந்துச்சு. இப்போ 2023 அப்புறம் ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இது 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். 2023 நடந்துச்சு. இதுக்கப்புறம் எப்போ நடக்கும் அது கூட 4 வந்து ஆட் பண்ணிக்கங்க. 4 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 7. 2027 தான் நடக்க போகுது இல்லையா? அப்போ அந்த 2027 வரைக்குமே இதான் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ ஐசிசி கிரிக்கெட் உலகக்கோப்பை கைப்பற்றிய நாடு எதுனா ஆஸ்திரேலியா. அப்போ இது வந்து இந்தியாவிலே நடந்துச்சு அப்படின்றதுனால இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2023 சீனாவில் நடைபெற்றது. இதில் இந்தியா 4வது இடம் பெற்றது. 107 பதக்கங்களை பெற்றது. இதுவும் 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். சரிங்களா? இதுவும் 2027 தான் அதுக்கப்புறம் நடக்க போகுது. அப்போ 2023 நடந்த ஒரு விஷயம் 2025 நடக்கிற எக்ஸாம்லையுமே கேட்கலாம். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து எவ்வளோ நாள் சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லிலாம் கேட்காதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டு, அது வந்து அப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னா அதை பற்றி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, யார் வந்து அதில் வந்து வென்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ இந்த பாருங்க, இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன கேட்கலாம்? நம்ம இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது அப்படின்னா 107 பதக்கங்கள். பதக்கப்பட்டியலில் 4வது இடத்துல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். நம்ம அதிகமான பதக்கங்களை இந்த ஆசிய போட்டியில் தான் பெறோம். அதனால் இது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஆசிய விளையாட்டு போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும்னு கேட்டாங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒலிம்பிக் போட்டி நடக்க போகிறதா பார்த்தோம். அந்த ஒலிம்பிக் போட்டியில் T20 கிரிக்கெட் போட்டியை வந்து சேர்த்துருக்குறாங்க. அப்போ கிரிக்கெட் அப்படின்றது ஒலிம்பிக்கில் இல்லை இல்லையா? முதல் முறையாக 2028 நடக்க போகிற ஒலிம்பிக் போட்டியில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகிற ஒலிம்பிக் போட்டி, தென் அமெரிக்காவில் நடக்க போகிற ஒலிம்பிக் போட்டி, அதில் வந்து கிரிக்கெட் வந்து சேர்க்குறாங்க. இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், தமிழகத்தின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா ஆர் வைஷாலி அப்படின்றவங்க தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், சந்தோஷ் டிராஃபி அப்படின்றது எந்த விளையாட்டு கூட தொடர்புடையது அப்படின்னா கால்பந்து விளையாட்டு கூட தொடர்புடையது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபெட் செஸ் கேண்டிடேட்ஸ் தொடரை வென்ற தமிழக வீரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டி குகேஷ் அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, விஸ்வநாத் ஆனந்துக்கு பிறகு கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரை வென்ற இந்திய வீரர் யாருன்னா டி குகேஷ் அப்படின்றவர் தான். அடுத்தது பாருங்க, ஜோதி சுரேகா அப்படின்றவங்க எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படின்னா வில்வித்தை விளையாட்டு கூட தொடர்புடையவங்க. அடுத்த கொஸ்டின், உலக கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடந்துச்சு. இந்தியா வந்து
பங்கேற்றுச்சு. இந்த உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியோடைய கேப்டன் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா. இந்த கொஸ்டின் வந்து 2023 பிசியில் கேட்ட கொஸ்டின் தான், ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து ரஃபேல் நாடால் அப்படின்றவங்க யார் அப்படின்னா இவங்க வந்து ஒரு டென்னிஸ் நட்சத்திரம். ரஃபேல் நாடால் அப்படின்றவங்க ஒரு டென்னிஸ் நட்சத்திரம். டென்னிஸை பற்றி நம்ம விளையாட்டு செய்திகளில் பார்க்கும்போது இந்த ரஃபேல் நாடால் அப்படின்ற பேர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் இதை பார்த்து வச்சுக்கங்க. அடுத்தது பாருங்கள், இந்த டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு வீராங்கனைகள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய பேர்லாம் அதிகமாக நம்ம நியூஸ் பேப்பர்லாம் வந்து பார்க்குறோம். டென்னிஸ் விளையாட்டை பற்றி பார்க்கும்போது இவங்களுடைய பேர் தான் அதிகமாக வருது. அப்போ பாருங்கள், ஜோகோவிக், ஸ்வியாடெக், சபலெங்கா இவங்க எல்லாருமே எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? இப்போ டென்னிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 3 பேர் உங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து இன்னொரு பேர் என்ன, டென்னிஸ்னாலே ரஃபேல் நாடால். ரஃபேல் நாடால் அப்படின்றவங்க ஒரு டென்னிஸ் வீரர். அடுத்து ஜோகோவிக் அப்படின்றவர் ஒரு டென்னிஸ் வீரர், சரிங்களா? ஸ்வியாடெக் அப்படின்றவங்க ஒரு டென்னிஸ் வீராங்கனை. சபலெங்கா அப்படின்றவங்களும் ஒரு டென்னிஸ் வீராங்கனை. இவங்க எல்லாமே டென்னிஸ் கூட தொடர்புடையவங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த கொஸ்டினை பார்க்குறோம், இதை படிச்சுங்க. அடுத்ததாக பாருங்கள், சுனில் சேத்ரி. இவர் யாருன்னா இந்திய கால்பந்து வரலாறுல அதிக கோல் அடித்தவர். நீண்ட காலம் இந்திய கால்பந்து அணியுடைய கேப்டனாக இருந்தவர். அப்போ இவர் தான் சுனில் சேத்ரி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான ஒரு பேராக பார்க்குறோம். அடுத்ததான் மெஸ்ஸி, ரொனால்டோ, சுனில் சேத்ரி இவங்க எல்லாருமே கால்பந்து வீரர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய கால்பந்து கேப்டன் குர்பீத் சிங் சந்து, சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரின்றவரை பார்த்தோம் இல்லையா? இப்போ பார்க்க போகிறது வந்து பாருங்கள், குர்பீத் சிங் சந்து. பாருங்க இந்திய கால்பந்து கேப்டன் குர்பீத் சிங் சந்து, சரிங்களா? குர்பீத் சிங் சந்து. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுனில் சேத்ரியை பற்றி பார்த்தோம். இவர் வந்து நீண்ட காலம் இந்தியாவுடைய கால்பந்து அணியுடைய கேப்டனாக இருந்தாருன்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குர்பீத் சிங் சந்து அப்படின்றவங்க தான் கேப்டனாக இருக்கிறாங்க, சரிங்களா? அப்போ ஃபெடரேஷன் கோப்பை 2024 ஆடவருக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்றவர் நீரஜ் சோப்ரா. இந்த கொஸ்டினையும் நீங்கள் பார்த்துக்கங்க, சரிங்களா? அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக பார்க்குறோம். அப்போ இந்திய கால்பந்து கேப்டன் யார் அப்படின்னா குர்பீத் சிங் சந்து தான், சரிங்களா? அப்போ சுனில் சேத்ரின்றவரும் இருந்திருக்காரு, குர்பீத் சிங் சந்துவும் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல கட் பண்ணி அடுத்ததாக பாருங்க, சுனில் சேத்ரி. சுனில் சேத்ரியை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இவர் யாருன்னா இந்திய கால்பந்து வரலாறுல அதிக கோல் அடித்தவர், நீண்ட காலம் கேப்டனாக இருந்தவர். நீண்ட காலம் இந்திய கால்பந்து அணியோடைய கேப்டனாக இருந்தார், ஆனால் இப்போ இல்லை, சரிங்களா? அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்க, மெஸ்ஸி, ரொனால்டோ, சுனில் சேத்ரி இவங்க எல்லாம் எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்கன்னா கால்பந்து விளையாட்டு. இப்போ யார் வந்து இந்திய கால்பந்து கேப்டனாக இருக்கிறாங்க அப்படின்னா குர்பீத் சிங் சந்து அப்படின்றவர் தான் இருக்கிறார், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபெடரேஷன் கோப்பை 2024 ஆடவருக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்றவர் நீரஜ் சோப்ரா, சரிங்களா? இந்தியாவுடைய தங்க மகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்தது இந்தியாவின் முதல் மல்யுத்த வீராங்கனை யாருன்னா ஹமிதா பானு அப்படின்றவங்க தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேசிய ஊக்க மருந்து தடுப்பு முகமையினால் காலவரையின்றி இடைநீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பஜ்ரங் புனியா அப்படின்றவங்க தான். பஜ்ரங் புனியா இந்த பேர் ரொம்ப முக்கியம். இவங்க யார் அப்படின்னா ஒரு மல்யுத்த வீரர், சரிங்களா? இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக வந்து பாருங்க, மாரியப்பன் தங்கவேலுவை பற்றி நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தெரிஞ்சுக்கணும். இவர் யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு பாரா தடகள வீரர், சரிங்களா? இவர் வந்து பாருங்க பாரா ஒலிம்பிக்லேயும் தங்கம் வென்றிருப்பார், சரிங்களா? இப்போ பாருங்க, ஜப்பானில் நடந்த உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றிருக்கிறாரு. இது எப்போ நடந்துச்சுன்னா 2024 நடந்த ஒரு ஈவெண்ட் தான். அடுத்ததாக பாருங்க, உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ஜப்பானில் நடந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 17 பதக்கங்களுடன் 8வது இடத்துல இருக்கு. அடுத்ததாக பாருங்க, IPL 2024, சரிங்களா? 2024 சாம்பியன் பட்டம் பெற்றது கொல்கத்தான்னு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்க்க தேவையில்ல. 2025 IPL சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றது RCB, சரிங்களா? ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அப்போ ஜெயிக்காத ஒரு டீம் வந்து ஜெயிச்சிருச்சு இல்லையா? அப்போ ரொம்ப பெரிய விஷயம்தான். இதை வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எதிர்பார்க்கலாம். அப்போ IPL 2025 கோப்பையை கைப்பற்றிய அணி எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் RCB அப்படின்னு சொல்லி போடணும். அடுத்தது பாருங்கள்,
T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா கோப்பையை வந்து வென்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த T20 உலகக்கோப்பைக்கு இந்தியாவுடைய கேப்டனாக இருந்தவர் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா. இதுதான் 2023 உங்களுக்கு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க, இதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்தா பாருங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான 17வது பாரா ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸ் நகரத்தில் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் சார்பாக 84 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றார்கள். அப்போ இந்த பாரா ஒலிம்பிக்கை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. இதிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம், யார் யார் தங்கம் பதக்கம் வென்றார்கள் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இப்போ பாருங்க, பாரா ஒலிம்பிக் மகளிர் 40 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் இந்திய வீராங்கனை அவனி லேகரா தங்கம் வென்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவனி லேகரா அப்படின்றவங்க தங்கம் வென்றாங்க. அவங்க எந்த விளையாட்டில் வந்து தங்கம் வென்றாங்கன்றது உங்களுக்கு கொஸ்டின். சரிங்களா? அடுத்ததா தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் 29 நம்ம தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடுறோம். அது யாருடைய பிறந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியான் சந்த், மேஜர் தியான் சந்த் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஹாக்கி வீரருடைய பிறந்த தினம் தான். அப்போ கேல் ரத்னா விருது அப்படின்றது இதுக்கு முன்னாடி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியோடைய பெயரால் அழைக்கப்பட்டது. அந்த பெயரை வந்து மாற்றிட்டு இப்போ இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் பதவியேற்றதுக்கு அப்புறம் 2015 அப்புறம் பெயர் மாற்றம் செய்கிறாங்க. மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருதுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு இவர் வந்து ரொம்ப பிரபலமானவர். இவருடைய பிறந்த தினத்தை தான் தேசிய விளையாட்டு தினமாக நம்ம இந்திய அரசாங்கம் கொண்டாடுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாரிஸ் பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் வெண்கலம் வென்றார் மாரியப்பன் தங்கவேலு. நம்ம மாரியப்பன் தங்கவேலை பற்றி பார்த்தோம் இல்லையா? அவர் வந்து வெண்கல பதக்கம் வென்றாரு. பாரா ஒலிம்பிக்கில் தொடர்ந்து 3 முறை பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் இந்த மாரியப்பன் தங்கவேலு. மாரியப்பன் தங்கவேலு அவரை பற்றி கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதிர்பார்க்கலாம். இதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்ததாக பாருங்க, பாரா ஒலிம்பிக் ஆடவர் வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்விந்தர் சிங் அப்படின்றவர். இப்போ பார்த்துக்குங்க, யார் யாரெல்லாம் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாங்கிறது உங்களுக்கு கொஸ்டின். இதை தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் நோவாக் ஜோகோவிக் அப்படின்றவர். இது வந்து பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டி, பாரா ஒலிம்பிக் கிடையாது. அதில் டென்னிஸில் தங்கப்பதக்கம் வென்றவர் யாருன்னா நோவாக் ஜோகோவிக் அப்படின்றவர். அப்போ நோவாக் ஜோகோவிக் அப்படின்றவர் எந்த துறையுடன் தொடர்புடையவர்னா டென்னிஸ். அடுத்து பாரா ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் முதல் முறையாக இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் பெற்று தந்தவர் யார் அப்படின்னா நவ்தீப் அப்படின்றவர் தான். அடுத்த கொஸ்டின், பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றார் பிரவீன்குமார். சரிங்களா? இந்த பிரவீன்குமாருக்கு தான் கேல் ரத்னா விருது கொடுக்குறாங்க இல்லையா? அடுத்து பாருங்க, பாரிஸில் நடைபெற்று வந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான 17வது பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா 7 தங்கம் 9 வெள்ளி 13 வெண்கலம் என மொத்தம் 29 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 18வது இடத்தை பிடித்துள்ளது. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக பார்க்குறாங்க. சரிங்களா? அதனால தான் அர்ஜுனா விருது கொடுத்த 32 பேரில் பெரும்பான்மையானவங்க யார்? பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவங்க தான். அவங்கள சிறப்பிக்கணுன்றதுக்காக தான் அந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. பாருங்கள், பாரா ஒலிம்பிக் வரலாறுல இந்தியா அதிகமான பதக்கங்களை பெற்றது இதுவே ஆகும். அப்போ இந்த டைம் தான் அதிகமான பதக்கங்களை இந்தியா வந்து பெற்றிருக்கு. நம்ம பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவுடைய 7 தங்கங்கள், யார் யாரெல்லாம் தங்கப்பதக்கம் வென்றார்கள் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் அவங்க எந்த துறை அப்படின்றத கொடுத்துருக்காங்க, எந்த விளையாட்டு துறையுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹர்விந்தர் சிங் அப்படின்றவர் வில்வித்தை கூட தொடர்புடையவர். பிரவீன்குமார் அப்படின்றவங்க உயரம் தாண்டுதல் வீரர். ஸ்மித் ஆண்டில் அப்படின்றவங்க ஈட்டி எறிதல். நவ்தீப் அப்படின்றவரும் ஈட்டி எறிதல். தரம்பிரர் அப்படின்றவர் கிளப்த்ரோ அப்படின்ற ஒரு விளையாட்டு கூட தொடர்புடையவங்க. நிதேஷ்குமார் அப்படின்றவங்க பேட்மிண்டன் கூட தொடர்புடையவங்க. அவனி லேகரா அப்படின்றவங்க துப்பாக்கி சுடுதல் கூட தொடர்புடையவங்க. அப்போ அந்த 7 வீரர்களும் அவங்க எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவர்கள் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த பாரா ஒலிம்பிக் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா? இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், இதோட வந்து பாரா ஒலிம்பிக் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பாரா ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லும்பொழுது மாரியப்பன் தங்கவேலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ யார் யாரெல்லாம் தங்கப்பதக்கம் வென்றார்கள்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பாரா ஒலிம்பிக் அப்படின்றது மாற்றுத்திறனாளிகளுக்குன்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ஒலிம்பிக் போட்டின்றது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, இப்போ பாரா ஒலிம்பிக்ன்றது மாற்றுத்திறனாளிகளுக்கானது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் வரப்போகிறது இல்லை. அடுத்ததாக பாருங்கள், 45வது செஸ் ஒலிம்பியாட் ஹங்கேரியின் தலைநகரான புடாபெஸ்டில் தொடங்கியது. சரிங்களா? இதில் இந்தியா சார்பாக பங்கேற்கும் வீரர் மற்றும் வீராங்கனைகள் பிரக்யானந்தா, ஹரிஹா, குகேஷ், வைஷாலி இவங்கெல்லாம் வந்து பங்கேற்றாங்க. அப்போ இந்த வீரர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இவங்க எல்லாமே என்னது செஸ் விளையாட்டை விளையாடக்கூடிய வீரர்கள்.
செஸ் விளையாட்டு வீரர்கள் அப்படின்னா இவங்க தான். சதுரங்க விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க தான். அப்போ பாருங்க, ஹங்கேரியில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் ஓப்பன் பிரிவில் தங்கம் வென்றது இந்திய அணி. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா. செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றில் முதல் முறையாக தங்கம் வென்றது இந்திய அணி. அப்போ இதை வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் இல்லையா. அடுத்து பாருங்க, குகேஷ், அர்ஜுன் இவங்க எல்லாமே செஸ் விளையாட்டு வீரர்கள், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டைமண்ட் லீக் தொடரில் ஈட்டி எறிதலில் வெள்ளி பதக்கம் வென்றார் நீரஜ் சோப்ரா. இப்போ டைமண்ட் லீக் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றாரு நீரஜ் சோப்ரா. இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2026ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகள் இங்கிலாந்தில் நடைபெற உள்ளது. இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். அடுத்ததாக சாஃப் U17 தெற்காசிய ஜூனியர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி பூட்டானில் வந்து நடக்குது. பூட்டானுடைய தலைநகரான திம்பூல் நடக்குது. இதில் இந்தியா வந்து கோப்பையை கைப்பற்றியது. இதுவுமே நம்ம ரொம்ப முக்கியமாக தான் பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இதை மட்டும் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அடுத்ததாக பாருங்கள், சர்வதேச கிரிக்கெட் வரலாறுல அதிக ரன்களை, அதிவேகமாக ரன்களை குவித்த முதல் இந்திய வீரர் யாருன்னா விராட் கோலி இல்லையா. விராட் கோலி, இதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, முதல் முறையாக கோகோ உலகக்கோப்பை போட்டி 2025 இந்தியாவில் நடைபெற்றது. இதில் இந்தியா வெற்றி பெற்றது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பாரு. முதல் முறையாக கொக்கோ உலகக்கோப்பை போட்டின்றது இந்தியாவில் நடந்துச்சு. இதில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றதும் நம்ம இந்தியா தான், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மூன்றாவது முறையாக ஹாக்கி சாம்பியன் டிராபி தொடரை வென்றது இந்திய மகளிர் ஹாக்கி அணி. இது சும்மா தெரிஞ்சுங்க. ராஞ்சி கோப்பை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா கிரிக்கெட் கூட தொடர்புடையது. 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இந்தியா வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கு. அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 2024 ஒலிம்பிக் போட்டின்றது பாரிஸில் நடந்துச்சு. அடுத்தது 2028 ஒலிம்பிக் போட்டிகள் எங்கே நடக்க போகுது, லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் நடக்க போகுது. அடுத்தது 2032லையுமே ஒலிம்பிக் போட்டி நடக்க தான் போகுது. ஆனால் 2036 நடக்க போகிற ஒலிம்பிக் போட்டியை இந்தியா நடத்துறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். அப்போ நம்ம இந்திய தேசம்ன்றது பொருளாதாரத்தில், வளர்ச்சியில் ஒரு நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய நாடு, ரொம்ப பின்தங்கிய நாடும் கிடையாது, வளர்ந்து வரக்கூடிய நாடு, வளர்ச்சி அடைந்த நாடும் கிடையாது. அப்போ நம்ம நாடு ஒரு மிகப்பெரிய போட்டியை நடத்துறதுன்றது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். அதை செய்கிறதுக்கு முன் வராங்க. அப்போ அது எந்த வருஷம்னா 2036, சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், 2024ஆம் ஆண்டு கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட இந்திய பிரபலங்களில் முதலிடம் பெற்றவர் இந்த வினேஷ் போகத். இந்த வினேஷ் போகத் யாருன்னு நம்ம சொன்னோம், மல்யுத்த வீராங்கனை, சரிங்களா. அப்போ உலகில் நம்பர் 1 வீராங்கனையாக இருக்கக்கூடிய யூசஸ் ஆகிய வந்து தோற்கடிக்கிறாங்க, சரிங்களா. எதுலனா ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க பிற்காலத்தில். அதனால் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அடுத்து சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டி, சரிங்களா. சந்தோஷ் கோப்பை என்பது எந்த போட்டி கூட தொடர்புடையதுன்னா கால்பந்து போட்டி. அந்த போட்டியை 2024 வெற்றி பெற்றது மேற்கு வங்காளம். அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடந்துச்சு. இதில் இந்திய வீரரான குகேஷ் அப்படின்றவர் வெற்றி பெறாரு. இதன் மூலம் இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் பெற்ற பெருமை வந்து இவரை சாரும். அதனால தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேல் ரத்னா விருது அப்படின்றத கொடுக்குறாங்க. 2025க்கான கேல் ரத்னா விருது இதுக்காக தான் கொடுக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் சதுரங்க விளையாட்டில் அதிக கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்கும் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு. 31 கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்கிறாங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மிக முக்கியமான தலைப்பாக இதை நம்ம பார்த்தோம், சரிங்களா. இதோட இந்த தலைப்பு வந்து முடிஞ்சிருச்சு. இந்த தலைப்பு வந்து ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது மனு பாக்கரை பற்றி பார்ப்பீங்க, குகேஷை பற்றி பார்ப்பீங்க, சரிங்களா. அடுத்து வந்து பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் பெற்றவர்களை பற்றி பார்ப்பீங்க. அப்போ மிக முக்கியமான விளையாட்டு வீரர்களை பாருங்கள், அவங்க எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்கன்றதை பாருங்கள். அடுத்த மிக முக்கியமான விளையாட்டு போட்டிகளை பாருங்கள். பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டி, பாரா ஒலிம்பிக் போட்டி, அதில் வந்து எத்தனை பதக்கங்களை இந்தியா வாங்கியிருக்கு, எத்தனாவது இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். உலக செஸ் சாம்பியன் போட்டியில் குகேஷ் வந்து வென்றிருக்கிறார், அதை நீங்கள் பாருங்கள், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா T20 உலகக்கோப்பை போட்டி, ICC உலகக்கோப்பை போட்டி, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு. அப்போ ஆசிய போட்டிகள், ஆசிய விளையாட்டு போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும், இதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்படி தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ தொடர்ச்சியாக படிங்க. அடுத்த நடப்பு நிகழ்வுகள் வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு தலைப்பாக நம்ம வந்து நடப்பு நிகழ்வுடைய வகுப்பை முடிச்சுட்டு அடுத்த ஒவ்வொரு தலைப்பில் இருந்து மிக முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம். ஒரு 50 கேள்விகள், 60 கேள்விகள், 80 கேள்விகள்னு சொல்லி அந்த தலைப்பு எப்படி பெரிதாக இருக்கோ அதிலிருந்து இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் உங்களுடைய ப்ராக்டிஸுக்காக. தொடர்ச்சியாக படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். முழு நம்பிக்கையோடு படிங்க. இந்த கிளாஸையும் நீங்கள் நம்ம கொடுக்குற டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணாலே ஃபுல் மார்க் வந்து எடுத்துட முடியும், சரிங்களா. அனைவருக்கும் உங்களுடைய கனவுகளில் வெற்றி அடைகிறதுக்கு காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.